Question number 4. Find the area of an equilateral triangle whose perimeter is 180 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோண பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதுவே வந்து சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்கு எல்லா சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். அதாவது சுற்றளவு வந்து அதோட எல்லா சைட்ஸுக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரையாங்கிள் 3 சைடு ஈக்குவலானா ஏஏவாக தான் இருக்கும். ஸோ 1a + 1a + 1a = 180. அப்போ 3a = 180னா a = 180 டிவைடட் பை 3யா. ஸோ இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். ஸோ a = 16 நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து என்ன? √3 டிவைடட் பை 4 a இன்ட்டு a² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? √3 டிவைடட் பை 4 ஏவோட வேல்யூ என்ன? 60. ஸோ 60 ஸ்கொயர்டு. 60 ஸோ என்ன ஸ்கொயர்டுனா 3600 கிடைக்கும். இது ஸ்கொயர் எடுத்தனா. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? √3 டிவைடட் பை 4னா இதே கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 900 வரும். ஸோ 900 இந்த √3 இருக்குது, அது அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஸோ √3யோட வேல்யூ வந்து எனக்கு என்ன தெரியும்? 1.732ன்னு தெரியும். ஸோ 900 × 1.732 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ இதுதான் இதோட ஏரியா. புரிச்சுதுங்களா? ஏரியாவோட வேல்யூ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சர்.